மக்களே நான் நேற்றுக்கு தான் வந்து சொல்லியிருந்தேன். கானா வினோத்துக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. திடீர்னு நல்லா தானே இருந்தார், வேறு மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிறாரு, அதுவும் இவ்வளோ கடுமையாக வந்து நடந்துக்கிறாரு. மற்றவங்கலாம் வந்து ஜாலியாக வந்து சிரித்து பேசினா கூட அதை கூட வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியும், அதுவும் திவாகர் வந்ததுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல. அவரை பிடிச்சி பொலன்னு வந்து பொழக்கிறாப்புல. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கானா வினோத்துக்கே எதிராக மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு தான் உள்ளே இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமான ஆளுங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்துருண்ணா அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம சொன்னால் அவருக்கு எப்படி போய் சேராதுன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட்டு யாராவது உள்ளர போய் சொல்லுங்களாம்ப்பா, டேய் நீ நல்லா தானே விளையாடிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக கையங்காலம் வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்த அப்படின்னா ஒரு 10 நாள் கண்ட்ரோல் பண்ணு போதும், டைட்டில் தூக்கி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி. அதுவும் இப்போ பாருங்கள், எதுவும் நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க மக்களே. வினோத்துக்கு வந்து எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நல்லா தான் போயிட்டுருந்தது. கமருதீன் வந்து பார்வதி திட்டினாப்புல, அடித்தாப்புல, அந்த பாக்ஸை தூக்கி உதச்சாப்புல, என்னென்னமோ பண்ணார். அதுக்கப்புறம் 2 பேர் ஒன்றானாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து சேர்ந்து வந்து இந்த சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டாங்க. கடைசியாக ரெட் கார்டே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் யாராலும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக ஒரு 10 நாள் முடிவு பண்ணிட்டீங்க, நம்ம தான் டைட்டில் வின் பண்ண போகிறோம், வேறு யாரும் வந்து வின் பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவில் வந்து நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோல்டோடு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் கண்ட்ரோல் இல்லாமல் சில வார்த்தைகள்லாம் வந்து விட்டுருக்காப்புல. இதனால் வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும், குறிப்பாக இந்த ஃபினாலியோக்கு வந்து போயிருக்காங்க இல்லையா 6 பேர், அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காண்டில் வந்து இருக்காங்க. சொல்லப்போனால் இதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணியே தீரணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் வந்து இருக்காங்க. குறிப்பாக இதில் திவ்யா கணேஷ், விக்ரம், அரோரா, அப்புறம் சபரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி அட்ரஸ் பண்ணியே தீரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப குறியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. இதனால் நம்ம கானா வினோத்துக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து நம்ம திவாகர் இருக்கார்ல, அந்த மனுஷங்கிட்ட பேசுகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக சொல்கிறேன், நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து உள்ளர வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்தை பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணார். சார் நம்மளுடைய 2 பேருடைய காம்போ சூப்பராக இருக்குது சார் வெளியே நல்லா போயிட்டுருக்கு சார், நம்ம அதேவே மெயின்டைன் பண்ணுவோம் சார், எங்கள் அப்பாலாம் கூட வந்து சொல்லி கொடுத்தாரு சார், சொல்லி அனுப்பிச்சார் சார். ஏய் வினோத், நான் என்ன சொன்னாலும் நீ ஊன்னு தான் சொல்லணும், ஓகேவா? அவன் உனக்கு அண்ணன், ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன சொன்னாலும் நீ ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சார் சொன்னார். செம்ம காமெடியாக இருக்குது சார் நீங்கள் அன்றைக்கி ஒரு பங்க்ஷன் இப்படி ஒன்று அடிச்சிங்களே, சூப்பராக இருந்துச்சு சார், செம்ம ரீச்சு சார், செம்ம வைரல் சார் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் வினோத்தால் வந்து சில நேரங்களில் அதை ஏற்றுக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா திவாகரெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியல அவரால், ஓகேவா? இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காண்டேற்றுற மாதிரி எதுவும் பண்ணதுனால வினோத்தால் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கவே முடியல. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல மனுஷன். காலையிலே வந்து பாருங்கள், வினோத் அவர்களும் நம்ம பிரவீன்ராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, பிரவீன்ராஜுக்கு ஒரு வெங்காயம் இல்லை, அவர் வந்து 30 நாள்லேயே 33 நாளே எவிக்டாக வெளியே போயிட்டாப்புல. இப்போ ஏதோ செலிப்ரேஷன் வீக் வந்து வந்திருக்காப்புல, எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ அத்தனை நாளுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போக போகிறாப்புல. அவர் உக்காந்து வந்து கானா வினோத்தை நம்ம திவாகரை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காப்புல. சரி ஓகே, அந்த ஆளுக்கு வந்து கலாய்க்கிறான்னா கலாய்ச்சிட்டு போகிறான்னு சொல்லி அமைதியாக விட்டுருணும், கரெக்டு தானே? இவரும் சேர்ந்து போய் கலாய்க்கிறது, இப்போயே உனக்கு 40 வயசு ஆகிப்போச்சு, உனக்கு இன்னும் 40 வயசில் நீ கல்யாணம் பண்ணி இன்னும் உனக்கு என்ன புள்ளியாக பிறக்க போகுதுன்றது, உனக்கு புள்ள பொறுக்குமான்னு கேட்குறது, இதெல்லாம் என்னது இதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? என்னங்க இதெல்லாம்? கானா வினோத் ஒரு காமெடிக்கு ஒரு எல்லை அப்படின்ற ஒரு இருக்குது. இது வந்து அடுத்த கட்டத்தில் வந்து அது வந்து சின்சியராக சீரியஸாக வந்து போகுது அப்படின்ற பட்சத்தில் அது கட் டவுன் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு காமெடியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி எல்லை மீறி 4 வார்த்தை போகுது அப்படின்னா ஓகே இது எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லி கட்டு பண்ணிடணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷ்டம் போல் பேசிகிட்டு இருக்காங்க. பிரவீன்ராஜ் ஒரு பக்கம் பேசுகிறாரு, கானா வினோத் ஒரு பக்கம் வந்து பேசுகிறாரு. அதுலேயும் பாருங்கள், கானா வினோத் என்னென்னமோ சொல்கிறாப்புல. அது திவாகர் வந்து போய் சொல்கிறாப்புல, கானா வினோத்தை நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புண்ணா, இது ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியரே சரியில்லைண்ணா, வந்து மெச்சூரிட்டியே இல்லைண்ணா, இப்படிலாம் பண்ணுறீங்க, நேற்றுக்கு நைட்டே வந்து அந்த பொட்டியை தூக்கிட்டு போயெல்லாம் வந்து வெளியே வச்சிங்க, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருந்ததுண்ணா, பார்த்துக்கண்ணா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க.
டேய் அவர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தார், அவர் அங்கே வந்து அதாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல, அதுக்கப்புறம் நீ எடுத்துகிட்டு வந்து வச்ச, ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. என்ன தான் சமாளிஃபிகேஷனாக இருந்தாலையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நேற்று நைட்டு வந்து திடீர்னு சடனாக வந்து அந்த பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போய் வெளியே வச்சுட்டேன், நீங்களாம் அங்கே வரக்கூடாது, நீங்களாம் அங்கே படக்கூடாது அப்படின்லாம் வந்து சொன்னால் என்னையா நினைக்கிற நீ மனசுக்குள்ளே, என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. சரி, இவங்க வந்து கலாய்ச்சலாம் முடிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் போயிட்டு திவ்யா கிட்ட அப்புறம் விக்ரம் கிட்டலாம் வந்து சொல்லும்போது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம அரோரா அக்கா இருக்காங்களே, அப்படியே ஹாயாக படுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஆடாமல் ஜெயிச்சோமாடா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அரோரா அக்கா கொடுங்க. படுத்துக்கிட்டு தான் பேசுகிறதே அக்கா, ஓகேங்களா? இதில் நம்ம என்ன திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வினோத் ரொம்ப எல்லை மீறி வந்து போயிட்டுருக்காப்புல, ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு பாரு, திவாகர்லாம் பிடிச்சி இஷ்டமே நீங்கள் வந்து பேசிகிட்ருக்காரு, நேற்றுக்கே வந்து அந்த பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருந்தது, அதை தாண்டி இப்போ பாரு காலையிலே வந்து இந்த வயசை பற்றியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காரு, இப்போயே உனக்கு 40 வயசு ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி என்னத்தை பண்ண போகிற, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நீ எப்போ குழந்தை பெற்றுக்கு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு. இவ்வளோலாம் எல்லை மீறிலாம் பேசக்கூடாது, ரொம்ப ரூட்டை ரொம்ப தொலைவாக வந்து மோசமாக வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்காப்புல, அது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியா சொன்னார், இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது, இதை பற்றியெல்லாம் இப்படி பேசலாமா, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து பொங்கி எழுறாங்க. இதுனா அவரோட வீடா, அவருடைய ஓனரா, அவர் என்ன ஓனரா இந்த வீட்டுக்கு, என்ன வேணாலும் பேசுவாரா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பதறாங்க. அப்போ நம்ம அவர் பேர் என்ன விக்கல்ஸு, அந்த மனுஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லோரும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, எல்லாருமே அட்ரஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கோங்க, நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம கேட்கல அப்படின்னா கேட்கலன்ற மாதிரி வந்து ஆகிடும், ஸோ அதனால் நம்ம இதை பற்றி அட்ரஸ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாப்புல, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஓகே நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அட்ரஸ் பண்ணலாம் கூப்பிட்டு, இது வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உள்ளர போயிட்டுருக்கு. இப்போ சபரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏம்மா இவங்களே அப்படி தானே அப்படின்னு வந்து சொல்கிறாப்புலனா, மற்றவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, இந்த வீடு என்னமோ இவங்களது மாதிரியே வந்து நினச்சிப்பாங்க, அது எல்லாருமே அப்படி தாங்க இருக்காங்க. இப்போ நேற்றுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியானா வந்து இருக்காங்கள்ல, அவங்க வந்து ரிவ்யூ கொடுக்குறதுக்கு போய் நின்றாங்க. அப்போ விக்ரமை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சாண்ட்ரா வந்து என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன வார்த்தை தெரியுமா பயன்படுத்தினாங்க, வியானா இப்போ அதை பற்றி பேச வேண்டாம், நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன், நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன், நீங்கள் இதை பேசக்கூடாது, நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன், நான் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார் அலோவ் பண்ணுறதுக்கு, who are you to stop that, who are you to allow that, யார் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாருங்கள், அந்த 90 நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இவங்களுக்கு என்னமோ இவங்களுக்கே சொந்தமான வீடு போல் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஒருத்தன் என்னடானா இதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசியே ஆகணும், இதை பற்றி அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல, தப்பு கிடையாது. ஆனால் அவருடைய விஷயம் கிடையாது, அது வேறு ஒரு விஷயத்தில், அதாவது இப்போ திவாகருக்கும் வினோத்துக்கும் வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்குன்னா அது அவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் அதை எடுத்து பொதுவாக எடுத்து அதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல, அது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி. அதாவது இவனுங்க எல்லாரும் பசியோடு இருக்கானுங்க, எப்போ கானா வினோத்தை வெளியே தூக்கி போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்கானுங்க, ஒருத்தரை அடிச்சிக்க மாட்டேறானுங்க, அவ்வளோ மட்டும்தான். என்ன தான் வெளிப்படையாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு நயாண்டி பண்ணிக்கிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து இருந்தாலும் கூட ஒருத்தனை எப்போ தூக்கி வெளியே போடலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கானா வினோத்தெல்லாம் பண்ணுறது லிட்ரலாக அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நான் சொல்ல மக்களே, லிட்ரலாகவே அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்துருக்கு. இப்போது நேற்றுக்கு இன்றைக்கும் நல்லா தாங்க இருந்தார், கடைசி ஒரு 3 வாரம் நல்லா இருந்தார். மக்களே என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கிழக்குச்சாங்க கொடுத்துட்டு இருந்தார், அப்போ வந்து சும்மா காலை வந்து இப்படி உதிரி விட்டாப்புல அது வந்து அவர் மேலே பட்டுருச்சு, ஓகேங்களா, யார் மேலே, திவாகர் மேலே பட்டுருச்சு. ஆனால் அது உதச்சாரு அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாரு திவாகர், அந்த இடத்துல சிரிச்சிட்டு தான் போகிறாப்புல என்ன. ஆனால் அவர் போய் என்ன பண்ணுறாரு, பக்கம் வியானாக்கிட்டேயும் திவ்யாக்கிட்டேயும் அவர் என்ன வந்து உதச்சாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இதே ஒரு விஷயம் வேற ஒரு ஆளுக்கு வந்து நடக்கும்போது திவாகர் இப்போ போய் அங்கே சொன்னதோட சரி ஓகே, இதை பெருசு பண்ணணும்னு நினச்சா பெருசு பண்ண மாட்டாங்களா, பண்ணிவிடுவாங்க மக்களே. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். உள்ளே எல்லாம் நல்ல ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்க, ஆக்டரெல்லாம் இருக்காங்க,
ஸோ அதனால் வந்து என்ன வேணாலும் நடக்கும். அதனால் வந்து இவங்க சேஃப்டியாக இருக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரையிலையும். கையங்காலம் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. வினோத்துடைய ஃபேன்ஸ் எல்லாம் அப்புறம் கடைசி தலைமையில் துப்பட்டாவை போட்டுக்கிட்டு உட்கார வேண்டியதான். ஓகே மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.